ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைப்பூ வடை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இதுல 3 கப் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன். நல்லா இது ஊறிடுச்சு. கழுவிட்டு ஊற வச்சேன். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அதே போல வாழைப்பூ நான் அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு, ஒரு வாழைப்பூவை நரம்பெல்லாம் பாருங்க எடுத்துட்டு கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்க, இப்படி கொஞ்சம் பரபரன்னு இருக்கணும். இப்போ இதில் நான் பொடியா நறுக்கின வாழைப்பூவை சேர்க்கிறேன். பொடியா நறுக்கின கருவேப்பிலை, நறுக்கின கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், நல்ல பெரிய வெங்காயமா 2 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன். அது 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். அதோட இதுக்கு தேவையான சால்ட், டேபிள் சால்ட் தான் நான் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்ல வச்சிருக்கேன். தேவையான சைஸ்ல வாழைப்பூ பிச்சது பாருங்க, கருப்பா இருக்கு. உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உருட்டி வச்ச உருண்டைகளை எடுத்து அப்படியே லைட்டா இப்படி ஒரு ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே தட்டிட்டு, ஊற்றி வச்ச எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் வடை வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த பெய்த மழைக்கு தகுந்த மாதிரி சூடான வாழைப்பூ கடலைப்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.